வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பாகற்காய் பக்கோடா. இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ரசம், சாம்பார், தயிர் சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பாகற்காய் பக்கோடா செய்கிறதுக்கு 4 பாகற்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பக்கோடா செய்கிறதுக்கு பாகற்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பாகற்காயில் குழம்பு எப்படி ரொம்ப சூப்பராக வைக்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பாகற்காயை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க விதையை நம்ம எடுத்துடலாம். நல்ல முத்தன விதையாக இருந்தால் மட்டும் எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விதைகளை எடுக்க தேவையில்லை. பாருங்கள், நான் எல்லா பாகற்காயும் கட் பண்ணிட்டேன். இதில் இருக்க முத்தன விதையை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இது மாதிரி நம்ம உப்பு சேர்த்து வைக்கும்பொழுது அதனோட கசப்பு தன்மை குறையும். ஸோ அதனால் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சிடுறேன். இப்போ 30 நிமிஷம் ஆகியிருக்கு. பாவக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா இப்போ கொஞ்சம் சாஃப்டாக ஆகியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசிக்கணும். ஒரு 2லேருந்து 3 வாட்டி நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டிங்கன்னா அப்புறம் பாகற்காய் ரொம்ப கசக்காது. கசப்பு தன்மை எல்லாமே மேக்ஸிமம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்பொழுது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். உப்பு நான் இதில் சேர்க்கலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பில் தான் இதை ஊற வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதில் உப்பு இருக்கும். நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சிட்டு பொரிச்சு பாருங்கள். ஒரே ஒரு பாகற்காய் பீஸை பொரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்குங்க. அதர்வைஸ் நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இந்த பாகற்காய் மேலே இந்த கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் ஒரு பாகற்காயை தனித்தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். அது மாதிரி இருந்தால் நமக்கு எல்லா பீஸும் தனித்தனியாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த எண்ணெயில் தேவையான அளவுக்கு அந்த பாகற்காய் பீஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக வேகிற மாதிரி கிண்டி விட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பு தன்மையே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி இருந்தது. நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு இதை எடுத்துடலாம். இது எண்ணெயும் குடிக்காது, நல்லா ட்ரையாக தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை இது மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.